அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 29/4/2024 சித்திரை மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. பஞ்சமி திதி காலை 7:57 வரை. பின்பு தேய்பிறை சஷ்டி. நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம், நாள் முழுவதும் மரண யோகம். இன்று சஷ்டி. முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. இன்று மரண யோகம் இருப்பதால் சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக சிறப்பு. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை. மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், குரு. கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், ராகு, புதன். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதும் ஒரு சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்து வந்த பணியை கூட தற்போது நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் பலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன், சுக்கிரன், குரு சேர்க்கை பெற்று விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். தேவையில்லாத அலைச்சல் காரணமாக ஒரு மன அமைதி குறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களின் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். இன்றைய நாளில் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பதும் மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் இருப்பதும் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாய், ராகு, புதன் போன்ற கிரகங்கள் இருப்பதும் நல்ல அமைப்பு ஆகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி
ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு மிக மிக சிறப்பாக இருப்பதால் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் ருண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. அல்லது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் மிக சிறப்பான பலனை உங்களுக்கு தரும். சிம்ம ராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி சூரியன் உச்சம் பெற்று சுக்கிரன் குரு சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்களது செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பக்குவத்தோடு நிதானத்தோடு பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சந்திரன் 7இல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. நிதானத்தோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உடனிருப்பவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சூரியன் குரு சேர்க்கை பெற்று அட்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து நிதானித்து பொறுமையோடு முடிவெடுக்க வேண்டும். ஒரு அவசர முடிவு காரணமாக அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவின் காரணமாக தேவையில்லாத இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்பட்டு விடலாம். சற்று பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் குரு சேர்க்கை பெற்று சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு.
தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முடிந்தவரை உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெற முடியும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைய நாளில் குறிப்பாக சந்திரனானவர் 2ல் சஞ்சரிப்பதும் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதாலும் எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். தொழில் ரீதியாக தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். உத்தியோகத்திற்பவர்களுக்கு வேலைபளு சற்று கூடுதலாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்ற முடியாது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். அடுத்து குறிப்பாக உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் எந்த விஷயத்திலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது, உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தருவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன் பாக்கியஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வளர்ச்சி ஏற்படும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறையும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருகனுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சனி 3ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையலாம். குறிப்பாக உங்கள் ராசிக்கு 4ல் குரு 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பேச்சை குறைப்பது மிக மிக நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற போது தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். நீங்கள் சற்று நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முடிந்தவரை நீங்கள் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு ஆகும். குரு 3ல் இருப்பதால் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் நீங்கள் சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்திற்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பேச்சை சற்று குறைக்க வேண்டும். உங்களது முன்கோபத்தை குறைக்கிறது மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முடிந்தவரை பிறரிடம் பேசுவதில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. பொதுவாக மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு
துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் குரு பகவான் சாதகமாக அமைய பெற்று 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. கடந்த கால சோதனைகள் எல்லாம் தற்போது குறையும். அது மட்டும் இல்லாம புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வகையில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் தற்போது மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பிறரால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள், வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முடிந்தவரை சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவதன் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு நிதானத்தை கடைபிடிப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல இன்றைய நாளில் உங்களுக்கு குறிப்பாக பார்த்தோமானால் ஸ்பெகுலேஷன், ஷேர் போன்ற விஷயத்தில் யார் முதலீடு செய்தால் சிறப்பு, ஸ்பெகுலேஷன் போன்ற விஷயங்களில் யாருக்கு ஒரு வளமான பலன்கள் ஏற்படும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் என்பதை பற்றி ஒரு சில கருத்துகள் உங்களிடம் கூறவுள்ளேன். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத ஒரு திடீர் யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாம் ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் பலமாக இருந்தால் ஏற்படும். ஒரு ஜாதகத்துல 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபத்தி நடக்கின்ற பொழுதுதான் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத அனுகூலங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது போல இந்த ஷேர் ஸ்பெகுலேஷன் மாதிரி விஷயங்கள்ல, ஷேர் மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி, மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதுல லாபம் அடையணும்னா அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை கிரகத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கணும். அந்த கிரகத்தி கொள்ளக்கூடிய ஆற்றல், ஒரு விஷயம் இப்படி செஞ்சா நமக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும் என்று தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கணும். அப்படிப்பட்ட தீர்மானிக்கக்கூடிய சக்தி யாருக்கு ஏற்படும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்தில் புதன் பலமா இருக்கிறோ அவங்களுக்கு ஏற்படுங்க. ஒரு ஜாதகத்துல புதன் ஜாதகத்துல நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவங்க சாமர்த்தியமா செயல்பட்டு நல்ல வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறவங்க, புதன் ஆட்சி உச்சம் பெற்று உங்களுக்கு 6-11 கல்வி தொடர்போடு இருக்கிறவங்க ஷேர் ஸ்பெகுலேஷன் மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டால் ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். ஷேர்ல ஈடுபட்டா நல்ல ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். அடுத்து பார்க்கின்ற பொழுது புதனோட என்னென்ன கிரகம் சேருதோ அந்த கிரக தொடர்புடைய துறைகள் மூலமாக நீங்க முதலீடு செய்தால் நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து ஒரு ஜாதகத்துல பணப்புழக்கங்கள், போட்ட பணத்தை எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் குரு தான் காரணங்க. ஒரு ஜாதகத்துல குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ, குரு நல்ல இடத்துல இருந்தாலோ, ஒரு சுபகிரக சேர்க்கை பெற்று இருந்தாலோ அவங்க ஷேர் ஸ்பெகுலேஷன் மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ஒரு வளமான பலன்கள் உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்துல குரு வக்ரம் பெற்றிருக்கோ, குரு பலகீனமா இருக்கோ அவங்க பாத்தீங்கன்னா எதிரியா போய் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த போட்ட பணத்தை எடுக்கிறதுல தேவையில்லாத தடங்கள் ஏற்படும். பொதுவா குரு வக்ரம் பெற்றிருக்கிறது, கேது சேர்க்கை பெற்றிருக்கிறது, ஒரு நீச்ச வீட்டுல இருக்கிறதுலாம் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி புதன் குரு நல்ல பலமா இருந்தாலும் உங்களுக்கு 6-8-12 6ஆம் வீட்டுல இருக்கிறது நல்லது, 8-12 இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு புதன் ஒரு ஜாதகத்துல பாதக ஸ்தானத்துல இருக்காரு, குரு பாதக ஸ்தானத்துல இருக்காருன்னா அவங்க ஷேர் ஸ்பெகுலேஷன்ல ஈடுபடக்கூடாது. சரலக்னம்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்காரங்க பெரும்பாலும் ஷேர் மாதிரி விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறலக்னத்துக்காரங்களுக்கு உங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம் இருந்ததுனால 9ல போய் புதன் சுக்கரன் இருந்தால், புதன் குரு இருந்தால் அவங்க ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணா அவ்வளவு நல்லா இருக்காது. அதே மாதிரி உபயலக்கணத்துக்காரங்களுக்கு 7ஆம் வீட்டுல போய் உங்களுக்கு புதனும் குருவோ இருந்தா அவங்க போய் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணா அவ்வளவு சிறப்பா இருக்காது. சரலக்னம் என்பது மேஷம், கடகம், துலாம்,
மகரம். இந்த லக்னத்துக்காரங்களுக்கு 11ஆம் வீட்டுல போய் அமையப்பெறக்கூடிய கிரகங்கள், 11ல போய் குரு புதன் போன்ற கிரகங்கள் அமைஞ்சால் அவங்க போய் அதுல போய் இன்வெஸ்ட் பண்ணா அது அவ்வளவு சிறப்பான பலனை தராது. அதே மாதிரி வந்து சிறலக்னம்னு சொல்லக்கூடியது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய லக்னக்காரங்களுக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானமாங்க. அந்த 9ஆம் வீட்டுல போய் இன்வெஸ்ட் பண்ண கிரகங்கள் புதன் குரு போன்ற கிரகங்கள் இருந்தால் அவங்க இன்வெஸ்ட் பண்ண அவ்வளவு சிறப்பா இருக்காது. அதே மாதிரி உபயலக்னம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய லக்னக்காரங்க. இந்த லக்னக்காரங்களுக்கு 7ஆம் வீடு பாதகஸ்தானமாகும். இந்த லக்னக்காரங்க 7ஆம் இடம் பாதகஸ்தானம் இருந்தா 7ல போய் புதனும் குருவோ இருந்தா அவங்க போய் இதுலயா போய் இன்வெஸ்ட் பண்ணா தேவையில்லாத சிக்கலை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா புதனோட என்ன கிரகம் பலமா இருக்குது, ஒரு ஜாதத்துல எந்த கிரகம் நல்ல வலிமையா இருக்கோ அந்த கிரகம் தொடர்புடைய நிறுவனத்தின் மூலமாக அந்த கிரகம் தொடர்புடைய தொழில போய் இன்வெஸ்ட் பண்ணா ஒரு நல்ல ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். பொதுவா ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு வந்து சூரியன் நல்ல பலமா இருக்காரு, சூரியன் புதனோட சேர்ந்து இருக்காருன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக அவங்க வந்து அரசாங்கத்தின் மூலமாக வெளியிடக்கூடிய பங்குகள், ஒரு பெரிய நிறுவனத்தின் மூலமாக ஒரு வெளியிடக்கூடிய பங்குகள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நிறுவனத்தின் மூலமாக வெளியிடக்கூடிய பங்குகளில் முதலீடு பண்ணாலும் ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல வந்து செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா இருக்காருன்னா அவங்க வந்து ரியல் எஸ்டேட் துறையில இருக்கவங்க, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடக்கூடிய நபர்கள் மூலமாக இருக்கக்கூடிய துறைகள் இருக்கக்கூடிய பங்குகளில் போய் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள், நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அது போல சுக்கரன் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில நல்ல ஒரு சிறப்பான நிலையில இருக்குன்னா அவங்க வந்து ஆடை ஆபரணங்கள், ஒரு அணிகலன்கள், கட்டடத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலமாக இருக்கக்கூடிய பங்குகள், அடுத்து வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய கலை சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபடக்கூடிய நிறுவனத்தின் மூலமாக தொடர்புடைய நிறுவனங்கள் வெளியிடக்கூடிய பங்குகளில் போய் முதலீடு பண்ணா நல்ல ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல இயற்கையிலே புதன் நல்ல பலமா இருந்தா புதன் வந்து பாத்தீங்கன்னா வணிக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர்புடைய நிறுவனத்தின் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுகின்ற மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அது போல ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக சனி ஒரு ஜாதகத்துல நல்ல பலமா இருக்குன்னா சனி வந்து இரும்பு சம்பந்தப்பட்டவங்க, இரும்பு தொடர்புடைய நிறுவனத்தின் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பங்குகள்ல இருக்கக்கூடிய நிறுவனத்தின் போய் முதலீடு பண்ணா நல்ல ஒரு வளமான பலன்களை கொடுக்கும். அது போல புதனோட வந்து ராகு போன்ற கிரகங்கள் வந்து நல்ல பலமா இருந்து ராகுவுடைய அமைப்புகள் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க என்ன பண்ணலாம்னா ரசாயனம், கெமிக்கல், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கலைத்துறை, அடுத்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி, டிசைனிங் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடிய நிறுவனத்தின் மேல பங்குகளில் முதலீடு பண்ணா நல்ல ஒரு வளமான பலன்களும் நல்ல ஒரு சிறப்புகளையும் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல புதனோட கேது சேர்ந்தா அவங்க போய் பங்குல போய் இன்வெஸ்ட் பண்றது அவ்வளவு சிறப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. பொதுவா 6, 11ஆம் வீட்டுல எந்த கிரக சேர்க்கையோட புதன் இருக்காரோ அந்த கிரக தொடர்புடைய நிறுவனத்தின் மூலமாக முதலீடு பண்றது மூலமாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களும் நல்ல சிறப்புகளும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் அடையக்கூடிய ஒரு வளமான பலன்களை உண்டாக்கும். நேயர்களே, இதுவரை இன்றைய ஜோதிட தகவல், அது மட்டும் இல்லாமல் இன்றைய ராசி பலன் போன்றவற்றினை வழங்கினேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.